பிரிய போகிறதா அதிமுக பிஜேபி கூட்டணி? அதிமுகவில் இருக்கும் பல மூத்த நிர்வாகிகள் அதிமுக பிஜேபி கூட்டணி பிரிய வேண்டும், இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூஞ்சுக்கு நேராக சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் ஆதவ அர்ஜுன் அவர்களும் சொன்ன விஷயம் இப்போ நடக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும். அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி பல சிக்கல்களுக்கு அப்புறமா மீண்டும் இந்த கூட்டணி இணைந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பிஜேபியும் தனித்தனியாக தான் கூட்டணியே இல்லாம தான் நாடாளுமன்ற தேர்தல் சந்தித்தது. இவங்க ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாங்க. அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி வைத்து ஓரளவு நல்ல வாக்கு வாங்கினாங்க. ஆனால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி இணைந்திருக்கு. என்னதான் அதிமுக பிஜேபி கூட்டணி இணைந்தாலும் இது வரைக்குமே அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து எந்த விதமான நிகழ்ச்சிகளும் நடத்தல, எந்த விதமான பொதுக்கூட்டங்களும் நடத்தல. இது சும்மா பேச்சுக்கு கூட்டணியில் இருக்காங்களா, இந்த கூட்டணி தொடருமா தொடராதா அப்படிங்கிற கேள்விக்குறி பல மடங்கு எழுந்து கொண்டுதான் இருக்கு இப்ப வரைக்குமே. இதை பத்தி ஆதவ அர்ஜுன் அவர்களும் ஓப்பனா பேசியிருக்காங்க. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ஆதவ அர்ஜுன் என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி தொடராது, இது நிலையான கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் இது நிலையான கூட்டணியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாநிலவை சீட்டு, அதாவது அதிமுகவோட பல சீனியர் அமைச்சர்கள் மாநிலவை சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு அதிகமாகவே வச்சுருந்தாங்க. இதில் ஜெயக்குமார் அவர்களும் ஒருத்தர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க எதிர்பார்த்த யாருக்குமே மாநிலவை சீட்டு கொடுக்காம சில பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் சில பேர் அவங்க எதிர்பார்த்தவங்களுக்கு கொடுக்கல. அதனால் மக்கள் மத்தியிலும் சரி, அதிமுகவோட கட்சி நிர்வாகிகள் முக்கியமாக சீனியர் மத்தியிலும் சரி, பிஜேபி அதிமுக கூட்டணி இணைந்ததால் தான் நமக்கு சீனியர்ஸ்க்கு சீட் கொடுக்கல, சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை கொடுக்காம இருக்காங்க. பிஜேபி சொல்றவங்க தான் அதிமுக மாநிலவை சீட் கொடுத்து கொண்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அப்படிங்கிற பிரச்சனைகள் அதிமுகக்குள்ளேயே இப்போ வெடிக்க ஆரம்பித்து விட்டது. முக்கியமாக பல சீனியர் அமைச்சர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி மீது பல அமைச்சர்கள், முக்கியமாக பல மூத்த நிர்வாகிகள் சம கோபத்தில் இருக்காங்க. இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்ததால் பல பேர் அதிமுக பிஜேபி கூட்டணியை வரவேற்றாலும் பல பேர் அதிமுக பிஜேபி கூட்டணி எதிர்த்து கொண்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஒரு வன்மத்தில், இந்த ஒரு கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்காங்க. இப்போ மீண்டுமே மாநிலவை சீட்டில் அவங்க எதிர்பார்த்த மூத்த அமைச்சர்களுக்கு கொடுக்காததால் இனிமே மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் பல பேர் எடப்பாடி பழனிசாமி மீது ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு அமைச்சர், ஒரு மூத்த நிர்வாகி ஓப்பனாக மூஞ்சிக்கு நேரவே சொல்லிட்டாங்களாம். ஸோ இந்த டைம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஏன்னா 2020க்கு முன்னாடி அம்மா அவர்கள் அப்புறமா 4 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சீங்க. அந்த 4 ஆண்டுகள் ஆட்சி செய்து முடிப்பதற்குள்ளே உங்களுக்கு பல சிக்கல்கள், ஸோ உங்களுக்கு கட்சி இருக்குமா இருக்காது, ஆட்சி இருக்குமா இருக்காது அப்படி சொல்லி அடுத்தடுத்த நாளே பல சிக்கல்கள் வந்துச்சு. அதுக்கப்புறமா 2021 நம்மளால் ஜெயிக்க முடியல. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் நம்மளால் பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ண முடியவில்லை. இதுதான் உங்களுக்கு கடைசியான வாய்ப்பு. இந்த ஒரு விஷயம் 2026 சட்டமன்ற தேர்தலை நீங்கள் நிரூபிக்கலைன்னா உங்களோட அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். அதே மாதிரி அதிமுகவோட அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் அப்படி சொல்லி பல மூத்த அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்களாம். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி தொடருவாங்களா, இல்லை அதிமுகவை ஸ்ட்ராங் படுத்தணும், இல்லை அதிமுக கட்சியை தனக்குள்ளே வச்சுக்கணும் அப்படி சொல்லி அதிமுக தனித்து வேற ஏதாவது கட்சி கூட போட்டியிடுமா, இல்லை பிஜேபி கூட்டணியை விட்டுட்டு ஆதவ அர்ஜுன் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் சொன்ன மாதிரி இந்த கூட்டணி நிலையானது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்த போகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்தால் அது பலமா, இல்லை அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இருந்தால் அது பலமா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.